ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, குண்டலினி ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிடணும், என்ன பொருள், என்ன மூலிகைகள் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்களோட கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். குண்டலினி அப்படின்ற ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் முழுக்க தெருவுக்கு தெருவு குருமார்கள் வந்து விட்டார்கள். நிறைய குருமார்கள் வந்துட்டாங்க. நீங்க யார்கிட்ட போனாலும் குண்டலினி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். தெருவுக்கு தெருவுக்கு வந்துட்டாங்க. ஆனா குண்டலினி அந்த சக்தியை நம்ம எழுப்புறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு குரு கூட ஒரு 13 சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதுல முக்கியமா குரு என்ன பண்றாருன்னா 6 சீடர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து தன்னுடைய 11வது ஆண்டு, அதாவது சீடர்களை பார்த்து 12 வருஷம் அவங்க இருக்கிறாங்க. 11வது ஆண்டு என்ன பண்றாங்க, சீடர்களை அதிகமா கவனிக்கிறார், இன்டேக் நிறைய கொடுக்கிறார். ஆனா சில 10 ஆண்டுகள் அவங்கள வந்து பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு என்ன கொடுக்கிறாருன்னா, அவங்களை அதிகமா கவனிக்கிறார். ஏன் கவனிக்கிறாரு தெரியல, ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கு அதிகமா பாஸ்பரஸ் கொண்ட சில உணவுகள், சில மூலிகைகளை அவர் கொடுக்கிறார். அப்ப பாஸ்பரஸ் கொண்ட உணவுகள் அவங்க கொடுக்கும் பொழுது, அவங்க அந்த குண்டலினி பயிற்சி செய்யும் பொழுது குண்டலினி தானா விழிப்படையும். நீங்களும் மறக்காம பாஸ்பரஸ் எடுத்துக்கொள்ளுங்க.